இன்னைக்கு நம்ம மீந்து போன இட்லியை வச்சு முட்டை இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரெகுலரா செய்யற இட்லி உப்புமா விட டேஸ்ட் சூப்பராகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் 4 இட்லி 2 முட்டை எடுத்திருக்கேன். அண்ட் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 இட்லிக்கு 1 முட்டை கணக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை இட்லி சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இட்லியிலே உப்பு இருக்கும். இட்லி இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன், ஸோ அதை சேர்த்துக்கிறேன். இட்லி உதிர்த்து விடும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து உதிர்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு உதிர்த்திங்கன்னா நல்லாவே உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க. கடைசியாக மிளகுத்தூளும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கினீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.